ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு அருமையான சாமை அரிசி வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி ஊத்தாப்பம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சாமை அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அதாவது இது ஒரு 1/4 கிலோ அளவு வருங்க. 1 கப்பு சாமை அரிசி. பச்சைப்பயிறு வந்து நான் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இதில் அரிசியே நம்ம எதுவுமே சேர்த்தலை, வெறும் நம்ம பயிர் மட்டும்தான் வச்சுருக்குறோம். இப்போது பச்சைப்பயிரை இப்போ ஒரு 3/4 கப்பு உள்ளே சேர்த்தியாச்சுங்க. அதே மாதிரி ஒரு 1/2 கப்பு நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம். இப்போ இதை நாளையுமே வந்து நல்லா கழுவி, சாமை அரிசி வந்து நல்லா க்ளீனாக இருக்கிறத நான் வாங்கியிருக்கேங்க, சுத்தமான அரிசி. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கழுவி விட்டுட்டு நல்லா 4 டைம்லேருந்து ஒரு 5 டைம் நல்லா கழுவிக்கலாங்க. கழுவிட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 10 மணி நேரமாவது நல்லா ஊறணும். ஊறினா தான் நல்லா நம்மளுக்கு மாவு நல்லா நைஸாக அரைச்சி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். அப்போ நம்மளுக்கு மாவு நல்லா நைஸாக அரைச்சி கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 மணி நேரம் நான் விட்டுட்டேன். நான் வந்து நைட்டில் தான் எடுத்திருக்கேன். நைட் நான் 9 மணிக்கு எடுத்தேங்க. 9 மணிக்கு இப்போ நான் இதை அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து ப்ரோட்டீன் நிறைந்தது தான், பச்சைப்பயிரும் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அரிசியே நம்ம சேர்த்தாதது பாருங்கள், இந்த அளவு நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு. அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கையை விட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இந்த மாவில் வந்து இட்லியும் சுடலாம், பணியாரம், ஆப்பம் எல்லாமே செய்யலாங்க. ரொம்ப சாஃப்டாக வரும், பஃபியாக வருங்க. வேறு எதுவுமே சோடா உப்பு எதுவுமே நம்ம கலக்க வேண்டாம். இப்போ நான் உப்பு போட்டு கலந்து வச்சாச்சு. இதை நல்லா மூடி போட்டு ஓவர் நைட் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா நான் ஒரு 5 மணி நேரம் தாங்க வெளியில் வச்சேன். நான் ஆட்டினதும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். ஒரு 3 மணிக்கு தான் நான் வெளியே எடுத்து வச்சேன். ஏன்னா ஒரு 6லேருந்து ஒரு 7 மணிக்கு தான் நம்ம செய்வோம் டிஃபனு. அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ ஒரு 3 ஹவர் கழிச்சு நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அப்போவே எனக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. ஏன்னு கேட்டால் சாமை அரிசி வந்து சீக்கிரம் நம்மளுக்கு புளிச்சிரும் வெளியே வச்சோம்னா. அப்புறம் அந்த மாவுக்கு உள்ளே கலக்கறதுக்கு வேண்டி நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க. இப்போ மாவு வந்து நான் கம்மியான அளவு தான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அதுக்கு தேவையான ஒரு தக்காளி, ஒரு 2 காஷ்மீர் சில்லி மிளகா, கொஞ்சமாக ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஜீரகத்தை மட்டும் அரைக்காமல் உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியும் மிளகாவும் அரைச்சி உள்ளே சேர்த்தியாச்சு மாவோட. இப்போ இதுக்கு வந்து சூப்பரான ஒரு சைடிஷ் தான் இப்போ செய்ய போகிறோங்க. கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாமே எடுத்துருக்கு. இப்போ எல்லாமே இது கதம்ப சட்னி. எல்லா நம்ம தேவையான பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேங்க. மல்லி இலை கொஞ்சம், உளுந்து வந்து ஒரு 2 டீஸ்பூன், தக்காளி குட்டியான தக்காளி ஒரு 3, பெரிய வெங்காயம் ஒரு 3, தேங்காய் வந்து ஒரே ஒரு கீத்து எடுத்திருக்கேன். புளி வந்து ஒரு துளி மட்டும் எடுத்துருக்கேங்க. தக்காளி சேர்த்துறோம் இல்லைங்களா, அதனால் புளி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். அப்புறம் கேரட் வந்து ஒரு 3 கேரட்டு, காஷ்மீர் சில்லி மிளகா ஒரு 3 எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு பேன் வச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் உளுந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா வறுத்ததும் நம்ம தக்காளி, வெங்காயம், தேங்காய் இப்போ 3ஐயும் சேர்த்து புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதும் எடுத்துருக்க மல்லி இலையும் கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு கைப்பிடிக்கு மேலே இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வணங்கி வரும்போது நம்ம கேரட் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, கேரட்டும் அந்த காஷ்மீர் சில்லி மிளகாவும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று சேர நல்லா வதக்கி வரணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. எல்லாம் மிக்சிங் ஆகி வருது இல்லைங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் எல்லா சத்தும் நம்மளுக்கு ஒரே சட்னிலேயே கிடைக்கும். இப்போ கேரட்டை உள்ளே சேர்த்து இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதை இப்போ நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டு நல்லா கொருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த பக்கம் நல்லா கல் காஞ்சதும் இப்போ ஊத்தாப்பம் இப்போ ஊற்றியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஓட்டை ஓட்டையாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டான ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.